வட்டி சம்பாரிச்சு வச்சிருக்கா, ஹராம்ல சம்பாரிச்சு வச்சிருக்கா, சக்காத்து கொடுத்தா அந்த பணம் ஹலால் ஆயிடுமா? சுத்தமாக. யார் சுத்தமாக? நான் சுத்தமாகுவேன். அவர்களை சுத்தப்படுத்து. ஜகாத் கொடுப்பதன் மூலமாக அவர்கள் கஞ்சத்தனத்திலிருந்து தூய்மையாகிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுகிறார்கள். கட்டளை நிறைவேற்றாத குற்றத்திலிருந்து அவர்கள் நீங்குகிறார்கள். இப்படியெல்லாம் அவர்கள் பரிசுத்தப்படுத்தப்படுகிறார்கள். நீங்க பொருளாதாரத்திலிருந்து தர்மம் பண்றீங்கன்னு சொன்னா உங்களுடைய பொருளாதாரம் குறையாது. குறையல, அக்கௌண்ட்ல போய் ஏறிடுச்சு. சுப்ஹானல்லாஹ். இதுதான் அங்க தத்துவம். மறுமையுடைய அக்கௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த அக்கௌண்ட்ல ஏறிடுச்சு. அல்லாஹ்வுக்காக கொடுக்கக்கூடிய பொருளை செலவு ஆயிடுச்சுன்னு சொல்லி பயப்படுறோம் பாத்தீங்களா, இது செலவு ஆகல அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. எனவே உங்களுடைய ஜக்காத்துகளை சரியான முறையில் பங்கீடு செய்து கொடுங்க. சதக்காக்களை தர்மங்களை மாறி மாறி வழங்குங்கள். குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானில் அதிகமாக வழங்கி இருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியின் அடிப்படையில் நாமும் முடிந்த வரை தர்மங்களை வழங்கி ஏழைகளை மகிழ்வித்து அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோம்.